அத்தேமுத் ஆம், பசித்தவர்களுக்கு உணவு கொடுங்கள். இஸ்லாத்துல ஒரு மிக சிறந்த காரியங்கள் ஒன்று பசித்தவர்களுக்கு உணவளிப்பது. பாருங்க, நம்ம கோடான கோடி முதலீடு கிடையாது. ஒரு ஏழை இருக்காங்க, ஒரு நிக்கிறாங்க, ஏதோ ஒரு பொருள் கொடுத்துரும், வாங்கி கொடுத்துட்டோம், பசியாத்திரம் அல்லது ஒரு வேளை உணவு, இதெல்லாம் நமக்கு ஒரு மிகப்பெரிய சிரமமான காரியமே கிடையாது. அதை நாம செஞ்சுக்கிட்டு வரோம்னு வைங்க, இரக்க உணர்வு நமக்கு ஏற்படும். நாம் அடுத்தவர்கள்ட்ட கருணையோடு நடந்தால் அல்லாஹ் நமக்கு கருணையோட இருப்பான். இப்ப நாம பசித்தவர்களுக்கு உணவளிக்கிறோம், இரக்க உணர்வோடு நடந்துக்கிறோம். அல்லாஹ் என்ன பார்ப்பான்? உனக்கே இவ்வளவு இரக்க குணம் இருந்தால் உன்னை மன்னிப்பதில், உன்னை சொர்க்கத்தில் அனுப்புவதில், உனக்கு மறுமையில் நல்லதொரு வாழ்க்கையை கொடுப்பதில் எனக்கு எவ்வளவு இரக்கம் இருக்கும், சொர்க்கத்துக்கு போம்பா அல்லாஹ். இதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் நாம் மிகப்பெரிய விருப்பத்தை, திருப்தியை பெறுவதற்கான வாய்ப்பு. இதை எப்போ மக்கள் சீர்குலைச்சிட்றாங்கன்னு சொன்னா, அந்த உணவை கொடுத்து விட்டு பெருமை அடித்து சொல்லி காட்டி கொடுத்த உணவுக்காக அவர்களை கொச்சைப்படுத்தி அல்லது அவர்களை வேலை வாங்கி அவர்களை கஷ்டப்படுத்தி இந்த துன்யாவிலேயே கணக்கை முடித்து விடுகிறார்கள். மறுமையில கூலி இல்லாமல் போயிடும். மன தூய்மையோடு அதை செய்வார்களே ஆனால் சேர்ந்துரும்.